காலை சூரிய ஒளியில் பொலிவோடு மின்னும் அரண்மனை. அதன் தோட்டத்தில் அழகான பிங்க் நிறமுடையணிந்தும் மின்னும் கிரீடம் அணிந்த ஒரு சிறுமி. அதுதான் இக்கதையின் நாயகி தாரா. அரண்மனைக்கு பின்னால் மறைந்திருக்கும் மாய பூங்காவுக்குள் தாரா நுழைகிறாள். பிரகாசமாக ஒளிரும் பூக்கள், பாடும் பறவைகள், புன்னகைக்கும் மரங்கள். பூங்காவின் நடுவே ஒரு பெரிய மாய மரம். அதன் இலைகள் வாடி கருகின்றன. பூக்கள் கூட சோகத்தின் கண்ணீர் வடிக்கின்றன. தாரா அதை பார்த்து வருந்துகிறாள். நான் இந்த மரத்தையும் பூங்காவையும் மீண்டும் உயிர் கொடுப்பேன் என தாரா தன்னம்பிக்கையுடன் உறுதிமொழி அளிக்கிறாள். பூங்காவில் ஒரு பண்டைய கால கல். அதன் மீது பழமையான எழுத்துக்கள் பொலிவுடன் ஒளிர்கின்றன. தாரா அதை படிக்கிறாள். காட்டில் வந்து கொண்டிருக்கும் போது நடக்க முடியாமல் இருந்த ஒரு முயலை பார்க்கிறாள். அதை தன் அரண்மனைக்கு கொண்டு வந்து அதற்கு உணவளித்தும் விளையாடியும் அவள் அன்பாக வளர்க்கிறாள். அந்த நற்செயலால் சூரியனை போன்று மின்னும் முத்துக்கள் அவளிடம் வந்து சேர்ந்தது. பசியோடு நடக்கும் ஒரு முதியவரை பார்த்தாள் தாரா. அதை பார்த்த தாரா அவருக்கு உணவு கொடுத்தாள். அந்த நற்செயலால் அவளுக்கு மீண்டும் சூரியனை போன்று மின்னும் முத்துக்கள் அவளிடம் வந்து சேர்ந்தது. அந்த முதியவரின் துணிகளை துவைத்து கொடுக்கும்போது தன்னால் தவறுதலாக பிடிப்பட்ட ஒரு மீனை அவள் மீண்டும் நீர் நிரம்பிய குளத்தில் விடுகிறாள். அப்பொழுது மீண்டும் மின்னும் முத்துக்கள் அவள் கையில் வந்து சேர்கிறது. ஒவ்வொரு உதவிக்கு பிறகு தாராவின் கையில் ஒரு ஒளிரும் முத்துக்கள் வந்து சேர்கின்றன. தாரா அந்த முத்துக்களை வாடை மரத்தடியில் வைக்கிறாள். அதனால் மரம் பொலியுடன் ஒளிர்கிறது. ஒரு அழகான தேவதை மின்னும் சிறகுகளுடன் ஒளியில் தோன்றுகிறாள். பின்பு ஒரு மந்திரக்கோலை தாராவிடம் கொடுத்தாள். அதை வைத்து பூங்காவில் வாடிப்போன அனைத்தையுமே உயிர்ப்பிக்கிறாள். முழுவதும் மலர்ந்தது. மயக்கும் மரச்செடிகளுடனும் விலங்குகள் பறவைகளுடனும் தாரா புன்னகையுடன் மகிழ்ச்சியாக பூங்காவில் நிற்கிறாள்.